தாவேகாவினுடைய கூட்டணி கட்சியிலிருந்து திரு முஸ்தபா அவர்கள் நம்மோடு இணைகிறார். முஸ்தபா வணக்கம். மீண்டும் விஜய் மக்கள் சந்திப்பை தொடங்கியிருக்காரு. ஒரு புதிய வடிவம் பெற்றிருக்கிறதா பார்க்குறீங்களா? இதற்கு முன்பு இருந்ததற்கும் இப்போக்கும் என்ன மாறுபாடாக பார்க்குறீங்க? இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு பயணம் கரூருக்கு பின்னாடி இன்னும் வேகம் எடுத்திருக்கு. அந்த வேகத்துக்கான வெள்ளோட்டம் தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சின்னு பாக்குறேன். ஏன்னா விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய பார்ட்டியில் இருக்கக்கூடிய பெண்களையும் இளைஞர்களையும் தொண்டர்களையும் பார்த்து குறிப்பாக எதிர்கட்சிக்காரங்க திமுக போன்றவர்கள் எல்லாம் இது ரசிகர்கள் கூட்டம் சொன்னாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை இது பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் மக்கள் விரோதத்துக்கான எலெக்ஷன் நேரத்துல எஸ்ஆர் கணக்கெடுப்பு நடத்துறாங்க. இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் என்று தமிழ்நாடு முழுக்க பாம்பே உள்பட இந்தியா முழுக்க ஒரு வரலாறு காணாத எழுச்சி ஆர்ப்பாட்டத்தை மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் நடத்தினார். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த இளைஞர்கள் படத்துக்கு போறவங்க, பொழுதுபோக்க கழிக்கிறவங்க இதையெல்லாம் கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தின் நாங்க பாத்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான தொண்டர்கள் கொள்கையை ஏற்று மக்களுக்கு விரோதமான எந்த திட்டங்களாக இருந்தாலும் எதிர்ப்போம்னு சொல்லி ஆயிரக்கணக்கான கூட்டத்தை கொண்டு நம்ம சென்னை முதல் குமரி வரை மும்பை வரைக்கும் பார்த்தோம். அப்போ முழுக்க தமிழக வெற்றி கழகத்துல தொண்டர்கள் அரசியல் மயமாக்கப்பட்டார்கள் அப்படின்ற பார்வையில தான் நான் முதல் பார்வையா நான் பாக்குறேன். ரெண்டாவது சார், கரூருக்கு பின்னாடி அவர்கள் மக்கள் சந்திப்பு பயணத்தை சந்திப்பு நடத்தணும்னு சொல்லி இப்ப நம்ம காவல்துறை கிட்ட பர்மிஷன் கேட்டாங்க. ஆனா எஸ்ஓபி போட்டதே அது முறையான எஸ்ஓபி போட்டிருக்காங்களா என்ற சந்தேகம் நாட்டு மக்களுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இருக்கின்றது. கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தவர் போறவர்கள் எல்லாம் இந்த எஸ்ஓபியை எப்படி விமர்சித்தார்கள் என்பது நம்ம பார்த்த உண்மையை நம்ம நினைவு கூறணும். அந்த அடிப்படையில ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க பர்மிஷன் கொடுக்கணும். 50 நபருக்கு ஒரு போலீஸ், 50,000 பேர் கூடணும்னா எப்படி கூடணும்? இது முறையான எஸ்ஓபியே தமிழக அரசாங்கம் போட்டிருக்கான்னு சந்தேகத்தை ஏற்படுத்துது. நீங்க சேலத்துல இன்னைக்கு கேட்டிருக்கிறாங்க, பர்மிஷன் கொடுக்கல. அப்போ அரசியல் ரீதியாக விஜய் அவர்கள் வெளியில போகும்போது இன்னைக்கு மக்கள் சந்திப்பு நடத்தும் போது தானாகவே சேரக்கூடிய கூட்டமா பாக்குறோம். ஒரு காசு கொடுக்காம, பிரியாணி கொடுக்காம, திமுக கட்சிக்காரர்கள் ஆள்கள் போல பீர் பாட்டில் கொடுக்காம ஒரு முறையாக மக்கள் பாத்தீங்கன்னா எழுச்சியாக தன்னெழுச்சியாக கூடக்கூடிய கூட்டத்தை அவர் முறைப்படுத்தி நடத்தணும்னு பாக்குறேன். விஜய் பாத்தீங்கன்னா சார் யாருக்குமே டிஸ்டர்பா இருக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர் தான் விஜய் அவர்கள் நான் பாக்குறேன். ஏன்னா விஜய் அவர்கள் அம்பேத்கருக்கு மாலை போட வந்தா அங்க கூட்ட நெரிசல் எப்படி வரும், போக்குவரத்து இடையூறு எப்படி பாதிக்கும், ஆம்புலன்ஸ்க்கு எப்படி பாதிக்கும், வியாபாரிகள், வேலைக்கு போற பெண்கள், ஆண்களுக்கு பாதிக்கும் தான் யாருமே சொல்லாத அம்பேத்கருக்கு போய் மாலை போடுறாரு. அப்ப அவரோட மனநிலை என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு எதிர்காலத்துல இடையூறு வரக்கூடாது அப்படி நடக்கூடிய விஜய் அவர்கள் இன்னைக்கு பர்மிஷன் கிடைக்காம நம்ம மக்களை சந்தித்து அவரோட வியூகம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய மைதானத்துல திடல்ல பல லட்ச தொண்டர்களை தானாக மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கையை ஏற்று அந்த கட்சி தலைமையை ஏற்று வரக்கூடிய கூட்டத்துல எழுச்சியான கூட்டம் நடத்தணும்ன்றதுதான் அடுத்த கட்ட முயற்சி. அதுக்கான தான் இன்னைக்கு போலீஸ்ல பர்மிஷன் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு அரசியல் களத்துல விஜய் அவர்கள் வரணும்னு சொல்லி இந்த உள்ளரங்கு நிகழ்ச்சியை நடத்துறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா மக்களையே தான் கூட்டு வராங்க. பாத்தீங்களா எவ்வளவு மரியாதையாக அந்த பெண்களை வேன்ல கூட்டு கழகத்தின் பொதுச் செயலாளரை ஒரு அதிமுக பொதுச் செயலாளர் இந்த மாதிரி வரவேற்று பார்த்திருக்கோமா? திமுக பொதுச் செயலாளர் எப்படி வரவேற்று பார்த்திருக்கோமா? இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா கூட்டணி இருக்கக்கூடிய சிறு சிறு கட்சியோட பொதுச் செயலாளர் களத்திலிருந்து வரவேற்று பார்க்குமா? அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று மக்கள் நம்பி வராங்க. அதுக்கான ஆயத்தமாக விஜய் அவர்கள் 2.0 நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா 2.2 இன்னைக்கு களத்துல இறங்கி மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்கி இருக்கிறான்னு பார்வையில் நான் பாக்குறேன். பட் ஒரு அரசியல் கட்சி அப்படின்றது இந்த மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் நடத்தினா எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக முடியும்? ஒரு உள்ளரங்கில் கூட்டம் நடத்திட்டு இல்லை ரொம்ப செலக்டிவாக ஆட்களை கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படின்னா இது ஓகே, அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் கூட்டத்தை நடத்தலாம். ஆனால் எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறீங்க? சார் என்னன்னு கேட்டீங்கன்னா சார், தமிழக வெற்றி கழகமும் மரியாதைக்குரிய விஜய் அவர்களும் முகம் தெரியாது தமிழ்நாடு மட்டுமல்ல நேஷனல் லெவல்ல அவர்களுக்கு தெரியும். அவர் என்ன செய்ய போறாரு? தமிழ்நாட்டுல ஏற்கனவே அதிமுக நாங்கள் இதை செய்தோம், திமுக நாங்கள் இதை செய்தோம், இதுக்கு மாற்று சக்தியாக ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி ஒரு துறையை விட்டு சர்வீஸ்க்காக தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் வரார். விஜய் செய்ய போறார். இன்னைக்கே பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பட்டி தொட்டி கிராமம் எல்லாம் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் வந்துட்டாருன்னு சொல்லி ரீச் ஆயிருச்சு. இப்ப என்ன அவங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சின்னத்தை கொண்டு போய் தான் சேர்க்கணும். அப்போ அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அரசியல்ல மக்களுக்கு என்ன பாதிப்பு
பாதிப்பு ஏற்படுது, என்னென்ன கஷ்டங்கள் ஏற்படுது, தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பாதிப்பு இருக்கு, இதையெல்லாம் மக்கள் மன்றத்துல அவர் வந்து பேசுவாரு நான் பாக்குறேன். அப்ப தொடர்ச்சியாக இவரோட பிரச்சார பயணம், பிரச்சார வியூகம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, பெரிய திடல்ல நீங்க ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம், மரியாதைக்குரிய ஜெயலலிதா எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய திடல்ல பல லட்சம் பேரை மக்களை வைத்து அந்த பிரச்சாரத்தை நடத்துவாங்க. அந்த மாதிரி வியூகம் போகும். அது போகும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க இருக்கக்கூடிய 5 மாசத்துல இலவா முடிஞ்சிரும்ல. ஒரு மாவட்டத்துல எத்தனை தொகுதி இருக்கு, ஒரு மாவட்டத்துல 6 தொகுதி இருக்குன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கூட்டம் போட்டா அந்த கூட்டம் ஒரு திடல்ல போட்டா ஈஸியாக முடிஞ்சிடும், மக்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும் என்ற நம்பிக்கையில அவங்க களத்துல இருக்கிறாங்க. இது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். விஜய் அவர்கள் தெரியாதவர்கள் தமிழ்நாட்டில் யாரும் இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.